எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணுமா? வீட்டில் இருந்தபடியே ₹1 கூட முதலீடு இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வழியாக ஆன்லைனில் சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கார்ட்ஸில் இருக்கிற நம்ம டீட்டெயில்டான மீஷோ வீடியோவை பார்த்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தப்போ நான் குவிக்காக ஒரு நான்வெஜ் மீல் ரெடி பண்ணேன். ஸோ என்னென்ன சமைச்சேன், எப்படி பிளான் பண்ணி சீக்கிரமாக சமைச்சேன் அப்படின்னு தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ரெசிபியும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னு நம்ம குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஒயிட் ரைஸ், சிக்கன் 65, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், தயிர், ரசம், அப்புறமா டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு 1 ஹவரில் சமைச்சிட்டேன். ஸோ எப்படி பிளான் பண்ணி பேரலாக சமைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் 65 மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்கிறதால முதல்ல அதை ரெடி பண்ணிட்டேன். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன் இருக்கிற பீசஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் போதும். நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு திக்கு கோட்டிங் மாதிரி ஆயிரும். மேலே சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கார்ன்ஃப்ளவர் அளவாக ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஊறட்டும். அதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். நான்வெஜ் ரெசிபீஸ்க்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இதையெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்க போகிறேன். இது கொஞ்சம் லேசாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புல இருக்கிற பீசஸை எடுத்து நம்ம வறுவல் பண்ண போகிறோம். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெங்காயமெல்லாம் முழுசாகவே இருக்கிறதால வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே மித்த 2 பர்னரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பர்னரில் அரிசி வச்சுருக்கேன். ஒன்றில் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ரசத்தோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக கவர் பண்ணல. சீக்கிரமாக சமைக்கணும் அப்படிங்கிறதால அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. நான் இந்த நான்வெஜ் ரெசிபீஸோட வீடியோ மட்டும் டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் அரைக்கும் போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வதக்கும் போது மறுபடியும் நம்ம காரம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கூட நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கலாம். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1.25 கிலோ இருக்கும். மட்டன் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால் ஃபஸ்ட்டு இதை வதக்கி விட்டுறலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுறேன். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு காரம் போட்டு இந்த எண்ணெயில் இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். அப்போ குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கலக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுறலாம். அப்பப்போ இப்படி குலுக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சாச்சு. மசாலாவும் ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ அதை அரைச்சிட்டு வரக்குள்ளே நம்மளுக்கு இங்கே மட்டனும் ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இது ஓப்பன்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் வந்து சக்தி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். என்னடா மட்டன் குழம்புக்கு சிக்கன் மசாலாவான்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு கரம் மசாலா மாதிரி காரமாகவும் இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. க்ரீன் கலர் பேக்கெட்டில் இருக்கும் சக்தி சிக்கன் மசாலா. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சர்டெல்லாம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த குக்கர் கேஸ்கட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லீக் ஆகாது குழம்பு வெளியில். இதை வந்து 6லேருந்து 7 விசில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடலாம். ஸோ குக்கர் வந்து விசிலெல்லாம் வந்து ஆறத்துக்கு டைம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இந்த சிக்கன் 65 வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இந்த பேக்கெட்டில் வர எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, மரசெக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பொரிக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பேரலாக வந்து நம்ம மட்டன் வறுவலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ குக்கர் வந்து விசில் வந்து இறக்கியாச்சு. அது விசில் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வறுவலுக்கு தேவையானதெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆல்ரெடி குழம்புல இருக்குது. அதெல்லாம் அந்த மட்டன் பீசஸில் பிடிச்சிருக்கும் நல்லா. அதனால் நம்ம சும்மா அளவாக தான் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் நான் சொன்ன சிக்கன் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. குக்கரும் விசில் ஆறிருச்சு.
பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா பாதி மட்டனை வந்து இந்த குழம்புலேருந்து எடுத்து நான் இந்த வறுவலுக்கு ஆட் பண்ண போகிறேன். கூடவே 2-3 கரண்டி அந்த கிரேவியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஜூஸியாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், மட்டன் வறுவலும் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ பேரலாக இந்த வறுவலெல்லாம் செய்யும்போதே வந்து சிக்கன் 65யும் அப்பப்போ வந்து திருப்பி போட்டு அதையும் வறுத்து எடுத்தாச்சு. ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சர்விங் பவுலில் மாற்றிட்டு நான் வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ குயிக்காக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ஸோ தண்ணி, வினிகர், டிஷ்வாஷிங் லிக்விடை வந்து இந்த பாட்டிலில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை ஸ்ப்ரே பண்ணி கிச்சன் ஃபுல்லாக குவிக்காக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ஸோ கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டு, சர்விங் ஸ்பூன்ஸு, அப்புறமா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, ரசம், தயிர், சிக்கன் 65, ரைஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக வந்து ஐஸ்கிரீம் பவுல்ஸு, பிளேட்டு, ஸ்பூனு, ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும், அப்போ தான் உருகாமல் இருக்கும். ஸோ அவங்க ஈவினிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தால் வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி. இந்த குக்கிங் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் காமிச்ச ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.